வெல்கம் சக்ஸி குக்கிங் லைஃப் ஸ்டைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இப்போ பார்க்க போகிறது ஈஸியான ஹெல்த்தியான, அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு செய்யக்கூடிய ஒரு லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, கிருஷ்ண ஜெயந்தி வருது. கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவல், சிகப்பு அவல் லட்டு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியானது, பெரியவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்த்தியானது. இது பார்த்தீங்கன்னா சிகப்பு அவல் எடுத்துருக்கேன். இதுலேயுமே வந்து 2 வித்தியாசமான அவல்கள் இருக்கும். ஒன்று வந்து தட்டு, அதாவது பிளைட் சைஸ், அதாவது பேப்பர் சைஸில் ஒரு அவல் வச்சுருப்பாங்க. இன்னொன்று கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க. இது வந்து பேப்பர் சைஸ் இருக்கக்கூடிய அவல் தாங்க. கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலை எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை இது இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஏன்னா சேர்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அதே போல் 3 கப்பு அவல் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு சர்க்கரை பொடிச்சு எடுத்துக்கோங்க. அதே போல் ஒரு 3/4 கப் அளவு தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலர் திராட்சை தாங்க. இப்போ 2 ஏலக்காய் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோத்துக்கு வந்து இனிப்பு வேணுமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி நெய்யில் லைட்டாக வறுத்து தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப மணமாகவும் இருக்கும், சாப்பிட்றதும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டு இருக்கிற முந்திரி பருப்பையும் உலர் திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. திராட்சை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்திங்களா பவுல் சைஸில் வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். கறியை விட்டுறாதீங்க, இந்த டைப்பில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி வேணுனாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ரெட் அவல் எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, பேப்பர் அவல், அதையும் சேர்த்து இதோடு சேர்த்து நல்லா 1 செகண்ட் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுரும். அவல் கொஞ்சம் நல்லா சூடாகிறது வரைக்கும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய் எல்லா இடத்துலையும் பட்டுட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூடாகிடுச்சு. இனி இதை வந்து ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கோங்களா, வேர்க்கடலை, அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லாவே வறுத்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியே இருக்கிற தோல் எல்லாம் கரிஞ்சிடும். ஆனால் உள்ளே வந்து வறுபட்டு வந்திருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நிலக்கடலையும் நல்லாவே வறுபட்டுடுச்சு. இதையும் ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. நிலக்கடலை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க துருவின தேங்காயும், துருவி தான் தேங்காய் எடுக்கணும். துருவின தேங்காயும் இதோட சேர்த்து பொன்னிறம் வர அளவுக்கு, அதாவது ரொம்பவும் நல்லா வறுக்கணும்னு இல்லை, நல்லா தேங்காய் உதிரியாக இந்த அளவுக்கு விழுகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா மணமாகவும் இருக்கும். தேங்காய் போட்டனால கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற அவல் எல்லாத்தையும் அதோட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இப்படி அவல் இருக்கும்போது கைக்குள்ளே அப்படி பொடியும், அந்த அளவுக்கு நீங்கள் வந்து லைட்டாக வறுத்து எடுத்தாலே போதும். ரொம்ப முறுமுறுன்னு வரணும்னு தேவை கிடையாது. இப்போ எல்லா அவளையும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. அடுத்தல வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அவளும் வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க. நல்லா மணத்துக்கும் சரி, ஸ்வீட்னா ஜீரணத்துக்கும் ரொம்பவே யூஸாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அடித்து எடுத்தாச்சு. அடுத்தல இந்த மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையும் இதோட சேர்த்துக்கோங்க. கெட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய், அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா வறுத்துருக்கிறது நல்ல மணமாக இருக்கும். பாருங்கள், இது கலரே ஒரு செமையாக இருக்குது. இப்போ இந்த மாவில் நம்ம வந்து சர்க்கரையும் தேங்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நீங்கள் வந்து நல்லா கைவிட்டு எல்லா இடமும் இப்போ இடம்படி மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரியும் கிஸ்மிஸையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த சர்க்கரை தேங்காய் எல்லா இடத்துலையும் பட்டால் தான் நமக்கு வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா அழகாக மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு கலரும் நமக்கு இப்போ வந்துருக்குது. ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களாலும் சரி, இல்லைனா வந்து சாமிக்கு வந்து ஒரு நெய்வேத்தியம்னாலும் சரி, இது வந்து நம்ம சாமி கண்டிப்பாக நம்ம செய்து வைக்கலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். சிகப்பவுலில் நிறையவே நன்மை இருக்கிறது உங்களுக்கும் தெரியும். இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு உருண்டை பிடிச்சி லட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரெட் அவல் லட்டு நமக்கு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக நமக்கு ஒரு 20 மினிட்ஸ் இருந்தாலே போதுங்க. நம்ம வந்து ஈஸியாக சட்டுன்னு செய்திடலாம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸும் சரி, தேவருக்கு பிரசாதமும் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.